வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய சேனல்ல ஷேர் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் சார்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் மெம்பர் ஆகலனா உடனே வந்து மெம்பர் ஆயிடுங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு 15 ஷேர்ஸில் வந்து பை செல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போதும். எந்தெந்த ஷேர்ஸ்லலாம் வந்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபோக்கஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போதும். ஸோ அது வந்து என்ன ரீசனுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு சில இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கன்விக்ஷன்ஸ் இருக்கும். போதும் நாளில் போகின்ற நாட்கள்ல வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பேசிஸ்ல தான் இது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம் நண்பர்களே. அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனலை வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நான் வின் பண்றேனா இல்லை லூஸ் பண்றேனா அப்படின்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு பை ஆர் செல் பண்றீங்கனாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த லிஸ்ட்ல வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தோம்னாக்கா விஎம்எம். இவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒன்று ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதுல வந்து 14.34% வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஸ்டேக்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா இதுல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷேர்ஸ்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் வந்து பார்த்தோம்னாக்கா இவங்களோட பேர்லேருந்தே தெரியுது இவங்க வந்து பேங்கிங் செக்டர்ல வராங்க. இவங்களுடைய இதுல வந்து 13.9% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து என்ன ஒரு நோட்டிசபிள் பாயிண்டா இதுல பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய அசெட் குவாலிட்டி, அதாவது என்பிஏ அண்ட் ஏர்னிங்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய அசெட் குவாலிட்டி அண்ட் புக் வேல்யூ இதெல்லாமே வந்து நல்லாவே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த ஷேர் வந்துனாக்கா சாய் லைஃப். இது வந்து ஒரு ஃபார்மா செக்டர்ல இருக்கிற ஸ்டாக் தான். இது வந்து 7.19% கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பையிங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபார்மா அப்படின்னாலே வந்து ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி அப்படின்னாலே வந்து ஒரு டிஃபென்சிவ் பிளே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து ஃபார்மான்றதுனால இது வந்து ஒரு டிஃபென்சிவ் பிளேவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மான்றதுனால ஒரு நல்ல ட்ரெமெண்டஸ் growthமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஜைடஸ் வெல்னஸ். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும், ஜைடஸ் வெல்னஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம வந்து பேசுறது வந்து ஜைடஸ் வெல்னஸ். அது கொஞ்சம் கிளியரா இருங்க. இவங்க வந்து எஃப்எம்சிஜி செக்டார்ல வந்து இதுவாகுறாங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம பார்க்கும்போது இது எஃப்எம்சிஜி இல்ல. இவங்க ஜைடஸ் வெல்னஸ் வந்து இந்த லைஃப் சயின்ஸ் அது ரிலேட்டடா வரவங்க. இவங்க வந்து ஃபார்மா செக்டர்ல வந்து வரவங்க. ஆனா இவங்க வந்து 6.78% வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து உயர்ந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அண்ட் இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாகவே இவங்களுக்கு வந்து ஹெல்த் ஃபோக்கஸ்டாக தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் ஜைடஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் தான். அண்ட் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்க வந்து என்பிஎஃப்சியில் வருவாங்க. 6.67% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன ரீசனுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய லெண்டிங் ரிவைவல், அதாவது ரியல் எஸ்டேட்ஸ்க்கு வந்து லோன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லோன்ஸ் கொடுக்கறது வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அண்ட் ரிட்டர்ன்ஸ் வரதுமே வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அந்த பேசிஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க. அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க். ஆப்வியஸா ஐசிஐசிஐ பேங்க் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வச்சிருப்பாங்க மெஜாரிட்டியா. அண்ட் இவங்களுடைய செக்டார் பார்த்தோம்னா இது வந்து பேங்கிங் செக்டார் தான். 28% வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அவங்களோட இது வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இவங்க இந்த ஷேரை வச்சிருக்காங்க பார்த்தோம்னாக்கா 653 மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே வந்து ஐசிஐசிஐ பேங்கை ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னாக்கா 26.1% வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 3.05 லட்சம் கோடிக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஷேர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து டெலிகாம் செக்டர்ல வராங்க. 33.2% வந்து
இவங்களுடைய இது வந்து உயர்ந்ததுக்கு. அண்ட் இவங்க வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து இருக்கு. டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இன் த சென்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டெலகாம்ல வந்து லீடிங்கா இருக்காங்க. அது ரிலேட்டடான இன்ஃப்ரா எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. எதுக்குனாக்கா இன்னும் நிறைய வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இது வந்து நம்ம ஒரு நோட்டிசபிள் பாயிண்டா பார்க்கலாம். அடுத்ததா வந்து நம்ம இதுல வந்து நம்ம வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து வராங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இவங்க வந்து என்பிஎஃப்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம பஞ்சாப் நேஷனல் அவங்க பஞ்சாப் நேஷனல் வந்து பேங்கிங்கு. பட் வந்து நம்ம யாரை பார்த்தோம்? ஓகே. பஞ்சாப் நேஷனல் பேங்கிங்கோடைய பிஎன்பியோடைய ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து என்பிஎஃப்சியில் வந்தாங்க. அவங்கள மாதிரி இவங்க பஜாஜ் ஃபினான்ஸுமே வந்து என்பிஎஃப்சி தான். இவங்க வந்து ஈரானியரில் பார்க்கும்போது 33% கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உயர்த்தி இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஃபின்டெக் இதில் வந்து ஃபீல்டில் வந்து லீடர்ஷிப்பில் இருக்காங்க. அடுத்து வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்க வந்து 21.5% வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்க்கும்போது இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஏர்னிங்ஸில் வந்து க்ரோத்தும் வந்து அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரீசனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 21.5% வந்து ஈரானியரில் வந்து அவங்களுடைய அலோகேஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து சிஜி கன்சியூமர். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸில் வந்து வராங்க இவங்க. இவங்களது வந்து ஒரு நல்ல ஹை கன்விக்ஷன் பிக்கு தான் இதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா இவங்க வந்து 47.38% வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா சீசனல் டைம் தான். ஏன்னா இப்போ அடுத்து வந்து திவாலி, நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல்னு பேக் டு பேக் வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து டீம் லீஸ் சர்வீசஸ். இவங்க வந்து ஹெச்ஆர் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க. அண்ட் இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஸோ அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 45.44% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. அடுத்து வந்து கல்பத்தாது ப்ராஜெக்ட்ஸ். இவங்க வந்து இன்ஃப்ரா அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து செக்டர்ல வராங்க. அண்ட் அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியுதாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸோ பவர் செக்டார்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்பவே நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு நிறைய வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்ஸ் வந்து 40% கிட்ட வந்து உயர்ந்திருக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து எதுவும் ஃபால்ஸ் கிடைக்குது, நமக்கு எதனா ஃபால் வருது, இல்லை எதனாச்சும் பிரேக் அவுட் ஆகுது, இல்லை ஹார்மோனிக் பேட்டர்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து எடுத்துட்டு நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான என்ட்ரி வந்து ஒரு பாட்டம் டிப் பண்ணுறதுக்கு ஹார்மோனிக்ஸ் வந்து இதுவாகும். ஒரு மொமெண்டம் பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஷேரை வந்து எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றது நமக்கு வந்து டெக்னிக்கல்ஸில் மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ்க்குமே வீடியோஸ் போட்டுருக்கோம் நிறைய ஷேரை பற்றி. உங்களுக்கு எதுவும் ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வந்து செப்பரேட் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்க வந்து இன்சூரன்ஸில் வந்து இருக்காங்க. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸோட டிமாண்ட் வந்து டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னாக்கா மெடிக்கலில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ்ன்றனால மெடிக்கல் மெடிசன்ஸ் அண்டு டாக்டர்ஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து லைஃப் இன்சூரன்ஸுமே வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். லைஃப் அண்ட் டேர்ம் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 40% வந்து ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸில். அடுத்தது வந்து கோஃபோஜி. இவங்க வந்து ஐடி சர்வீஸில் வந்து வராங்க ஐடி செக்டாரில். இவங்க வந்து மிட் கேப் ஐடி இதுலேயே வந்து இவங்க தான் வந்து சூப்பராக வந்து அவுட் பர்ஃபார்மர் தான் இருக்காங்க. இந்த ரீசனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 37% கிட்ட அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 ஸ்டாக்ஸையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து டிப்பு கிடைக்குதோ, ஹார்மோனிக்ஸில் எப்பெல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு எதனாச்சும் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.